வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தினுடைய ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ மாதுளம் சாறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குங்க. இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை வந்து கொடுக்கும். நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அது கூட சர்க்கரையெல்லாம் சேர்க்காம அப்படியே அந்த ஜூஸ் வந்து நீங்கள் பருகுவது, இயற்கையான இனிப்பு அப்படியே பருகுவது அப்படின்றது உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிதைவும் ஏற்படாமல் கொடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்பதான் மருத்துவ நன்மைகளுமே நமக்கு விரைவாக கிடைக்கும். ஸோ மாதுளம் பழத்தினுடைய ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாதுளம் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மாதுளை சாறு இதயத்திற்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக விளங்குதுங்க. இதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் என்ன பண்ணும், ஆன்டி ஆக்சிடென்ட்களோட சேர்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களை தளர்த்தி உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக தென்படும் போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு செல்லாது. இதனால மயக்கம், சோர்வாக இருப்போம். இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் செல்லாதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். ஸோ அந்த ஹைப்பர் டென்ஷனை ரிலீவ் பண்ணி பொட்டாசியம் சத்து தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிபி ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட வைக்குது, அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்குது. கொலஸ்ட்ராலையும் அதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்னுடைய அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்னுடைய அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு மாதுளம் பழத்தினுடைய சாறு உதவிகரமாக இருக்கும். இதனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. அப்போ போதுமான அளவுக்கு இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரித்துக்கொள்ளணும் அப்படின்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அப்போ தான் இதயத்தை பராமரித்துக் கொள்ள முடியும். அதுக்கு தான் நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு மாதுளம் பழத்தினுடைய ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது தான் ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவனமின்மை போன்ற ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தென்படும். ஸோ இதை நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கிக் கொள்ளணும். அதுக்கு தான் நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்போ உங்களுக்கு இரும்புச்சத்து உறிஞ்சப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் மீண்டும் உற்பத்தி செய்யப்படும். ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது குறைந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படும். அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பழையபடி இல்லாமல் சுறுசுறுப்பாக மீண்டும் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. சோர்வு அப்படின்றது இருக்காது. ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு எதுவுமே தென்படாது. ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு, சோர்வுகளை நீக்கி கொண்டு ரத்த சோகை நோயிலிருந்து விடுபடணும், குணப்படுத்திக் கொள்ளணும், மீண்டும் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலுமே மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்தை மேம்பட வைத்துக் கொள்வதற்கு, செரிமான மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாங்க. வயிற்று ஆரோக்கியத்திற்கு மாதுளச்சாறு மிகவும் நமக்கு நல்லது. அது செரிமானத்தை நமக்கு வந்து தூண்டும். ஸோ நமக்கு வந்து பசியின்மையை போக்கி செரிமான அமிலங்களினுடைய சுரப்பை சீராக்கக்கூடியதாக மாதுளம் பழத்தினுடைய சாறு வந்து இருக்குங்க. இதனால வயிற்று அலர்ச்சி நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். குடலில் ஏற்படக்கூடிய புண்கள், அதாவது அல்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அல்சர் புண்கள் மற்றும் அலர்ச்சி எல்லாம் குணப்படுத்தக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பண்புகள் வந்து மாதுளம் பழத்தினுடைய ஜூஸில் இருக்குங்க. ஸோ இதனால செரிமான கோளாறுகளாக இருக்கக்கூடிய அந்த நமக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது பலப்படுத்திக் கொள்ளலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான். ஸோ இப்போ நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நீர் சத்து, நார் சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதுல செரிமான மண்டலம் வலுவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளம் பழச்சாறு. இப்போ மாதுளம் ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஸோ இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை நமக்கு
குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வராமல் தடுக்கும். ஸோ தொற்று நோய்கள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுறதால புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி எந்த விதமான ஒரு நோயுமே நமக்கு ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா மாதுளம்பழத்தை நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளணும். மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைந்து போவதற்கு நம்ம மாதுளம்பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளுக்கு மாதுளை சாறு ஒரு நல்ல திறந்த தீர்வாக இருக்கும். குருத்தெலும்பை மாதுளம்பழத்தினுடைய சாறு வந்து நமக்கு பாதுகாக்குங்க. ஸோ மூட்டுகளில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புகள் அதெல்லாமே சேதப்படுத்தக்கூடிய என்சைம்களை இது உங்களுக்கு வந்து தடுக்கும். மீண்டும் அந்த குருத்தெலும்பு வந்து உங்களுக்கு பாதுகாக்க ஆரம்பிக்கும். ஆர்த்ரைடிஸ்க்கு வந்து நிவாரணம் கொடுக்கும். அதாவது மூட்டு வலி மற்றும் கீழ்வாதம் அதை தான் ஆர்த்ரைடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து மாதுளம்பழத்தை ஜூஸாக குடிச்சிட்டு வரும்போது மூட்டு வீக்கம் மற்றும் வலி வந்து பெருமளவு அவங்களுக்கு வந்து குறைஞ்சு போயிடும். அப்போ அவங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனையும் வராது. குறிப்பாக மூட்டு வலி வீக்கம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா மாதுளம்பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.